Have a blissful day, dear children. Today, from your Standard 5th Science Term 2, let's continue with the remaining part of Unit 3, Plants, Part 3. In this video, let's see what are the life cycles of a flowering plant. There are major stages of the 5 major stages of flowering plants are: first, germination of seed growth. ஒரு சீட் வந்து க்ரோ ஆகும், ஜெர்மினேட் ஆகும். அதுக்கப்புறம் அந்த பிளான்ட், அந்த சீட் வந்து ஒரு ஸ்மால் சாப்லிங்காக, யங் பிளான்ட்டாக க்ரோ ஆகும். See, look here. So seed starts to germinate. Germinateனா வெளியில் வரும், எமர்ஜ் ஆகும் from the soil and it starts to grow into a young plant. And then flowering happens. Young plant ஆனதுக்கப்புறம் அதுலேருந்து flowers ப்ரொடியூஸ் பண்ணும். After flowers starts to reproduce. ஆந்தரில் இருக்க pollen grain stigma of the flowerக்கு போய் pollinate ஆகும், pollination நடக்கும். Pollinationக்கு அப்புறம் அது வந்து fertilization நடக்கும். Fertilize ஆனதுக்கப்புறமா fruit form ஆகும், fruit and seed. fruitக்குள்ள seed இருக்கும், மறுபடியும் seed starts to spreading of seed. So this is the life cycle of plant. So இது கண்டினியூ ஆகிட்டே இருக்கும், மறுபடியும் seed வந்து யங் பிளான்ட்டாக மாறும். ஸோ ஆஃப்டர் த மெச்சூர் பிளான்ட் வந்துட்டு ஃப்ளார் ப்ரொடியூஸ் பண்ணும், ஃப்ளார் வந்துட்டு பாலினேட் ஆகும், பாலினேட் ஆகி ஃபர்டிலைசேஷன் நடக்கும், ஃபர்டிலைசேஷன் ஆனால் ஃப்ரூட்டும் சீடும் ஃபார்ம் ஆகும். ஸோ திஸ் சைக்கிள் கண்டினியூஸ். திஸ் இஸ் கால்ட் த லைஃப் சைக்கிள் ஆஃப் ஃப்ளாரிங் பிளான்ட்ஸ். ஸோ எவ்ரி சீட் ஹேஸ் அ மைன்யூட் பிளான்ட் கால்ட் எம்ப்ரியோ. ஒரு சீட்லேயும் ஒரு மைன்யூட் பிளான்ட் இருக்கும். ஒவ்வொரு சீட்லேயும் ஸ்மால் மைன்யூட் பிளான்ட் இருக்கும், அந்த பிளான்ட்டுக்கு பேர் தான் எம்ப்ரியோ. Under favorable conditions ரொம்ப ஃபேவரபுளாக இருந்துச்சுன்னா it started to grow into a new plant. என்னென்ன ஃபேவரபிள் கண்டிஷன்ஸ்? லைக் சன்லைட் இருக்கணும், வாட்டர் வேணும், சாயில் வேணும். சன்லைட், வாட்டர், சாயில் இது மூணும் கரெக்டான ப்ரொபோர்ஷனில் இருந்துச்சுன்னா எம்ப்ரியோ ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ அப் இன்டு அ நியூ பிளான்ட். ஸோ நியூ சாப்லிங் ஸ்டார்ட்ஸ் டு க்ரோ. திஸ் நியூ பிளான்ட், அந்த நியூ பிளான்ட் தான் என்ன க்ரோ ஆனதுக்கப்புறம் ஃப்ரூட்ஸும் அதில் நிறையா சீட்ஸ் இருக்கும். And this continues to multiply. So this cycle continues, forming the life cycle of flowering plants. Now we'll see the dispersal of seeds, last stage. Seed வந்து spread ஆகும்ல, அந்த seed spreading இன்னொரு நேம் தான் dispersal. Dispersalனா spreading of seed. Spreading of seed from one place to another place with the help of agents. அதுக்கு agents வேணும். Like என்னென்ன ஏஜென்ட்ஸ்? அது ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு சீடு ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ் போகிறதுக்கு ஏர் மூலியமாக போகும். வாட்டர், அனிமல்ஸ் அண்ட் பேர்ட்ஸ் இஸ் நோன் ஆஸ் டிஸ்பர்சல் ஆஃப் சீட்ஸ். அ சிங்கிள் பிளான்ட் ப்ரொடியூசஸ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சீட்ஸ். ஒரு பிளான்ட்லேருந்து நிறைய சீட்ஸ் வரும். இஃப் ஆல் தி சீட்ஸ் ஃபால் டைரக்ட்லி பிலோ த பேரண்ட் பிளான்ட். ஸோ இப்போ ஒரு பிளான்ட் இருக்குது, அதில் இருக்க எல்லா சீட்டும் டைரெக்டாக இங்கே ஃபால் ஆயிடுச்சுன்னா, அதே பிளேஸில் பக்கத்துலேயே சரௌண்டிங் அந்த பிளான்ட்டை சுற்றி ஃபால் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன இருக்கும்? சீட்லிங்க்கு வந்து கம்ப்ளீட் ஸ்பேஸ் இருக்காது, ஃபார் இனஃப் ஸ்பேஸ் ஃபார் இட் டு க்ரோ. எல்லாம் ரொம்ப க்ரௌடடாக இருக்கும், அதுக்கு தேவையான சன்லைட் கிடைக்காது, தேவையான வாட்டர், தேவையான நியூட்ரிஷன் அதால் எடுத்துக்க முடியாது. ஸோ இட் கேனாட் கம்பீட் ஃபார் ஸ்பேஸ் இருக்காது, அதுக்கு க்ரோ ஆகிறதுக்கு வாட்டர், இனஃப் வாட்டர் இருக்காது, ஆக்சிஜன் லேக்கிங்காக இருக்கும், மினரல்ஸ் லேக்கிங்காக இருக்கும், சன்லைட் லேக்கிங்காக இருக்கும். அதனால தான் இட் ஷுட் பி அந்த சீட் வந்து இட் ஷுட் ட்ராவல் டு அ டிஸ்டன்ஸ் பிளேஸ் ஃப்ரம் த பேரண்ட் பிளான்ட்லேருந்து ரொம்ப தூரம் போயிட்டு தான் அது க்ரோ ஆனால் தான் அதுக்கு சஃபிஷியன்ட் நியூட்ரிஷன், நரிஷ்மெண்ட் கிடைக்கும். when the seedling are grouped together in one place, ஒரு நிறையா சீட்லிங் வந்து ஒரே பிளேஸில் நம்ம போட்டோம் அப்படின்னா they can easily be destroyed by the grazing animals. grazing animalsனால் யாரெல்லாம் ஃபீட் பண்ணுற அனிமல்ஸ், கிராஸை ஃபீட் பண்ணுற அனிமல்ஸ்னால அது டிஸ்ட்ராய் பண்ணப்படலாம். அதனால தான் பட் பை நேச்சராகவே என்ன இருக்கும்? சீட்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸ் ஆஃப் பிளான்ட்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஃபார் அண்ட் வைட் த்ரூ வேரியஸ் ஏஜென்சிஸ் மூலிமா அது தானாகவே நேச்சுரலாகவே it can be distributed. So now we'll see the methods in which the seeds are dispersed. So first method is dispersal by wind, animachory. ஸோ விண்ட் மூலிமா டிஸ்பர்ஸ் ஆகிற டிஸ்பர்சல் பை விண்டோட சயின்டிஃபிக் நேம் animachory.
the seeds which are smaller, அந்த எந்த மாதிரி டைப் ஆஃப் சீட் எல்லாம் விண்டு மூலியமாக டிஸ்பர்ஸ் ஆகும்னா ஸ்மாலாக இருக்கும், லைட் வெயிட்டாக இருக்கும், டைனியாக இருக்கும், ஃப்ளோட் இன் ஏரில் ஃப்ளோட் ஆகுற மாதிரி இருக்கும் ஓவர் லாங் டிஸ்டன்ஸ். சம் ஆஃப் திம்ஸ் ஹாவ் ஹேர் மாதிரி ஒரு ஸ்பாஞ்சேன் மெம்ப்ரேனியஸ் விங்ஸ் இருக்கும் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ். யாருக்கெல்லாம்னா காட்டன் சீட்ஸ்க்கும் ட்ரம்ஸ்டிக் சீட்ஸ்க்கும் இந்த மாதிரி ஒரு மெம்ப்ரேனியஸ் டிஷ்யூ மாதிரி ஸ்ட்ரக்சர் இருக்கும். ஸோ தட் இட் கேன் பி ஈஸிலி கேரிட் அவே பை த விண்ட். ஸோ அந்த மாதிரி இருக்கிற டைப் ஆஃப் சீட்ஸ் எல்லாமே டிஸ்பர்சல் வந்து அந்த சீட்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்பர்ஸ் ஆகும் ஃபார் அவே பிளேஸ்க்கு போகும்னா த்ரூ விண்ட். ஸோ இட் இஸ் கால்ட் அனிமோச்சரி. நெக்ஸ்ட் ஒன் டிஸ்பர்சல் பை வாட்டர். வாட்டர்னாவே ஹைட்ரோச்சரி. Fruits which are dispersed by water have outer coats modified. Outer coats வாட்டர்னால டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய ஃப்ரூட்ஸ் எல்லாமே அவுட்டர் லேயர் வந்துட்டு வெட்டாகாமல் ஒரு மீசோகார்ப் அப்படிங்கிற லேயரால் கோட் ஆகிருக்கும். அவுட்டர் கோட்ஸ் மாடிஃபை டு எனேபிள் தெம் டு ஃப்ளோட். வாட்டர் வந்து அப்சர்வ் பண்ணாத மாதிரி இருக்கும். ஸோ வாட்டர் ப்ரூஃப் கோட் மாதிரி ஒன்று ஃபார்ம் ஆகிருக்கும். அந்த மாதிரி இருக்கிற சீட் எல்லாமே ஹைட்ரோகோரினால் it has been dispersed by water. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கோகனட்டில் பார்த்தீங்கன்னா அதோட மிடில் லேயர் நல்லா ஃபைப்ரஸாக இருக்கும், நார் மாதிரி நிறையா இருக்கும். அதுக்கு பேர் தான் மீசோகார்ப். The mesocarp of coconut is fibrous and is easily carried away by water. லைட் வெயிட்டாக இருக்கிறதுனால அது ஃப்ளோட் ஆகி ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ்க்கு ரீச் ஆகும். They reach different places and grow into a new plant. எக்ஸாம்பிள் லோட்டஸும் கோகனட்டும் இந்த மாதிரி வாட்டர் மூலியமாக டிரான்ஸ்போர்ட் ஆகும், டிஸ்பர்சல் ஆகும். ஸோ தட் இஸ் கால்ட் ஹைட்ரோகோரி. நெக்ஸ்ட் ஒன் இஸ் டிஸ்பர்சல் பை அனிமல்ஸ். அனிமல்ஸ் மூலியமாக எந்த அனிமல் மூலியமாகவும் இல்லை ஹியூமன் பீங்ஸ் மூலியமாகவும் டிஸ்பர்ஸ் பண்ணப்படுறது வந்துட்டு ஜூச்சரி அனிமல்ஸ் மூலியமாக டிஸ்பர்ஸ் பண்ணக்கூடிய சீட்ஸ். சம் ஃப்ரூட்ஸ்க்கு என்ன இருக்குன்னா ஹூக் மாதிரி, ஸ்பைன்ஸ் மாதிரி, முள்ளு மாதிரி, குத்துற திங்ஸ், பிரிசில்ஸ் மாதிரி, ஸ்டிஃப் ஹேர் அந்த மாதிரிலாம் சில ஃப்ரூட்ஸ்க்கு இருக்கும். ஆன் தேர் அவுட்டர் கோட், அதோட அவுட்டர் லேயரில் இந்த மாதிரி ஹூக் மாதிரிலாம் இருக்கும். தீஸ் ஃப்ரூட்ஸ் ஸ்டிக் ஆன் த ஃபரி. அந்த ஃப்ரூட்டே வந்துட்டு அதோட நம்ம அனிமல்ஸ் மேலே இருக்க அந்த ஃபர் அப்படின்னா ஹேர், ஸ்கின் லேயருக்கு மேலே இருக்கிற அனிமல்ஸோட ஹேரில் அது ஸ்டிக் ஆகிக்கும். அனிமல்ஸ் ஆகட்டும், பேர்ட்ஸ் ஆகட்டும். ஆர் த ஸ்கின் ஆஃப் சம் அனிமல்ஸ் மேலே ஸ்டிக் ஆகிட்டு அண்ட் தே ஆர் கேரிட் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர் பிளேஸ். அந்த மாதிரி அந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு போகும். எக்ஸாம்பிள் ஜாந்தியம், அக்ராந்தஸ். ஜாந்தியமும் அக்ராந்தஸும் எக்ஸாம்பிள். அக்ராந்தஸ்னால் நாயுருவி, முள்ளு செடி அப்படின்னு சொல்லுவோம். அது பேர் அக்ராந்தஸ். ஜாந்தியம்ங்கிறது இன்னொரு டைப் ஆஃப் ஸ்பைன்ஸ் இருக்கிற ஒரு ஃப்ரூட். I'll show you the picture. So this is the picture of xanthium. பாருங்கள், அவுட்டர் லேயர், ஃப்ரூட்டோட அவுட்டர் லேயரில் ஸ்பைக்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து மற்ற அனிமல்ஸ் மூலியமாக டிஸ்பர்ஸ் ஆகும். ஜூச்சரி. இதுதான் அக்ராந்தஸ், நாயுருவி, முள்ளுச்செடின்னு சொல்லுவோம். ஸோ இதுதான் அக்ராந்தஸ். ஸோ தீஸ் ஆர் த எக்ஸாம்பிள் ஃபார் dispersal by animals. Next one is dispersal by birds. So look at this picture. In the cow மேலே நிறையா அக்ராந்தஸ் seeds வந்துட்டு ஸ்டிக் ஆகிருக்கு. So it can be dispersed by the cow. Next one is dispersible by birds. Birds வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பேரட் இருக்குது. அது வந்து இட்ஸ் ஈட்டிங் அ கோவா உள்ளே வந்து நிறையா சீட்ஸ் இருக்கும். அந்த சீட்ஸ் எல்லாம் ஒரு லேயரால் கோட் ஆகிருக்கும், which is protected by the digestive juices. அது டைஜஸ்ட் பண்ணும்போது இந்த பேர்டோட டைஜஸ்டிவ் கிளாண்டில் அந்த டைஜஸ்டிவ் ஜூஸால் அந்த அவுட்டர் லேயரை அது பிரேக் பண்ண முடியாது. ஸோ அந்த சீடை அப்படியே ஸ்டூல் மூலிமா வெளியில் வந்துடும். ஸோ எக்ஸ்க்ரீட் பண்ணுறது மூலிமா வெளியில் வந்தனால அது எங்கே போய் எக்ஸ்க்ரீட் பண்ணுதோ அங்கே வந்துட்டு அங்கேருந்து அந்த சீடு வந்து க்ரோ ஆகும். ஸோ இதெல்லாம் எக்ஸாம்பிள் ஃபார் டிஸ்பர்சல் பை பேர்ட்ஸ். While eating fruits like tomato, guava, birds eat seeds also. Tomato, guavaலாம் ஈட் பண்ணும்போது பேர்ட்ஸு சீட்ஸையும் along with the edible portion, அது சாப்பிடக்கூடிய போர்ஷன் கூட சீட்ஸும் சேர்ந்து போயிடும், அது சாப்பிட்ரும். அதுக்கப்புறம் they are passed out in the excreta later. அதுக்கப்புறம் அது ஸ்டூல் பாஸ் பண்ணும்போது அது மூலியமாக அந்த சீட் வந்து டைஜஸ்ட் ஆகாமல் அப்படியே வெளியில் வந்துடும். These type of seeds are protected from the digestive juices by their seed coat. ஸோ அந்த மாதிரி இருக்கிற சீட்லாம் டிஸ்பர்ஸ்ட் பை பேர்ட்ஸ். நெக்ஸ்ட் ஒன் இஸ் செல்ஃப் டிஸ்பர்சல் மெத்தட், ஆட்டோச்சரி.
Some fruits disperse their seeds in the wind through an explosive mechanism. Explosive அப்படின்னா வெடிக்கிற மெக்கானிசம். வெடிக்கிறது மூலியமா சில சீட்ஸ் வந்துட்டு டைரெக்டாக தானாகவே ஸ்ப்ரெட் ஆகும், டிஸ்பர்சல் ஆகும். அண்ட் ஸ்ப்ரெட் தென். எக்ஸாம்பிள் லேடிஸ் ஃபிங்கரும் பால்சம். ஐ ஷோ யூ த பிக்சர் ஆஃப் பால்சம். ஸோ திஸ் இஸ் த பிக்சர் ஆஃப் பால்சம். இதோட காய் வந்து தானாகவே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வெடிச்சிரும். வெடித்து அதில் சீட்ஸ்லாம் டிஸ்பர்ஸ் ஆகும். balsam flower. So this is also a kind of balsam apple, பாகக்காய், bitter gourd. அது வந்து இன்னொரு நேம் balsam apple அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதுவும் தானாகவே எக்ஸ்ப்ளோட் ஆகி அதில் இருக்க சீட்ஸ்லாம் டிஸ்பர்ஸ் ஆகும். திஸ் ஒன் இஸ் ஹிமாலயன் balsam. பாருங்கள், இதோட சீட்ஸ் வந்துட்டு அதே மாதிரி அது தானாகவே எக்ஸ்ப்ளோட் ஆயிரும். So these are self-dispersal method மூலிமா எக்ஸ்ப்ளோட் ஆகிறது. Another dispersal of seeds வந்து it's made by human beings வந்துட்டு சீட்ஸை வந்து டிஸ்பர்ஸ் பண்ணுறாங்க, நிறையா ஃப்ரூட்ஸையும் நிறையா சீட்ஸையும். Some useful plants like சிங்கோனானா பட்டை, நம்ம ஸ்பைசஸாக யூஸ் பண்ணுவோம்ல, சின்னமன் அதுதான் பட்டை ட்ரீ. அதோட chincona tree, this is the chincona tree. So this is the chincona tree. இதை வந்துட்டு இதையும் யூக்கலிப்டஸ் தைலம் யூஸ் பண்ணுவோம்ல, அதையும் வந்துட்டு ஹியூமன் பீயிங்ஸ் தான் ஒரு பிளேஸ்லேருந்து ஃபார் அவே பிளேஸ்க்கு எடுத்துகிட்டு போய் அதை அப்புறம் ரப்பர் ட்ரீ, சிங்கோனா, ரப்பர், யூக்கலிப்டஸ் இது எல்லாத்தையும் ஹியூமன்ஸ் தான் வந்துட்டு started to disperse from far away places to another place. ஒரிஜினல் ஹேபிட்டட்லேருந்து வேறு எல்லா பக்கமும் வேர்ல்டு பூராவுமே அது ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் இஸ் அபவுட் த ஜெர்மினேஷன் ஆஃப் த சீட். இப்போ டிஸ்பர்சல் நடந்துருச்சு. டிஸ்பர்சல்னால் ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அந்த சீட் வந்து ட்ராவல் ஆயிடுச்சு. இப்போ அது அந்த நியூ பிளேஸ்லேருந்து இட் ஸ்டார்ட்ஸ் டு ஃபார்ம் இன் டு அ நியூ பிளான்ட். The seed is fertilized ovule. Seed எப்படி ஃபார்ம் ஆகும்? ஓவியூல் வந்துட்டு ஃபர்டிலைஸ் ஆனால் அதுதான் சீடை ஃபார்ம் பண்ணும், சீடையும் ஃப்ரூட்டையும். அந்த ஃபர்டிலைஸ் ஆன சீட் வந்துட்டு சீடில் என்ன இருக்கும்? இட் கன்சிஸ்ட் ஆஃப் எம்ப்ரியோனா ஸ்மால் பிளான்ட், ஸ்மால் நியூ லீஃப், ஒரு 2 லீவ்ஸ் இருக்கும். ஃபுட் மெட்டீரியல்ஸ் விச் ஆர் ப்ரொடெக்டட் பை த சீட் கோட். அதை வந்துட்டு ப்ரொடெக்ட் பண்ணுறது சீட் கோட்டால் ப்ரொடெக்ட் ஆகிருக்கும். ஸோ சீட்குள்ளே என்ன இருக்கும்? எம்ப்ரியோ இருக்கும், அப்புறம் தேவையான நியூட்ரியன்ஸ், ஃபுட் மெட்டீரியல்ஸ் ஃபார் த சீட். இட் இஸ் ப்ரொடெக்டட் பை த சீட் கோட். See, look here. உள்ளே வந்துட்டு திஸ் இஸ் த சீட் கோட்டால் ப்ரொடெக்ட் ஆகிருக்கு. உள்ளே வந்து எம்ப்ரியோ இருக்கும். ஸோ திஸ் இஸ் த எம்ப்ரியோ. அதுக்கு தேவையான நியூட்ரிஷன் அது க்ரோ ஆகிற வரைக்கும் டியூரிங் ஃபேவரபிள் கண்டிஷன் சீட் ஸ்டார்ட்ஸ் டு ஜெர்மினேட். ஃபேவரபிள் கண்டிஷன் வந்ததுக்கப்புறம் சீட் வந்து ஜெர்மினேட் ஆக ஆரம்பிக்கும் அண்ட் கிவ்ஸ் ரைஸ் டு நியூ சாப்லிங் வந்து அதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகும். டியூரிங் earlier stage of germination, earlier stage அப்போ the seedling gets food required for its growth from the cotyledons. இந்த cotyledons இந்த உள்ளுக்குள்ளே வந்துட்டு லைட் க்ரீன் கலரில் இருக்கும்ல, இதுதான் காட்டிலிடன். அந்த காட்டிலிடன் மூலியமாக தான் earlier ஸ்டேஜில் இந்த சீடுக்கு வந்து ஃபுட் கிடைக்கும். அந்த காட்டிலிடன்ஸை ஃபுட்டாக யூஸ் பண்ணிக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் இது க்ரோ ஆனதுக்கப்புறமா சீடு கோட் ஃபுல்லாக ரிமூவ் ஆகி நியூ சாப்லிங்காகவே ஃபார்ம் ஆகி க்ரோ ஆரம்பிக்கும். ஆஃப்டர் த ஃபுட் ஸ்டோர்ட் இன் த காட்டிலிடன்ஸ் ஹேஸ் பீன் யூஸ்ட் அப். இங்கே இருக்க காட்டிலிடனில் இருக்க எல்லா ஃபுட்டையும் அதை யூஸ் பண்ணதுக்கப்புறம் அந்த சாப்லிங் த சீட்லிங் கெட்ஸ் இட்ஸ் ஃபுட் ஃப்ரம் த சாயில். அதுக்கப்புறம் அதுக்கு ரூட் க்ரோ ஆயிரும். அந்த ரூட் மூலியமாக அதுக்கு ஃபுட்டு கிடைக்கும். The seedling absorbs water and nutrients from the soil with the help of its roots. It develops into leaves, அதுதான் leaves ஆகும், and grows into a plant. So this is the shoot system. சாயிலுக்கு மேலே இருக்கிற எல்லாமே ஷூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க, சாயிலுக்கு அடியில் இருக்கிறது எல்லாமே ரூட் சிஸ்டம்னு சொல்லுவாங்க. So this is how the germination of seeds takes place. So now we'll see the homework part. Your homework, 4th topic, answer briefly. Second question, what is germination of seed? The seed is fertilized ovule. Germinate எப்படி seed ஆகும்? ஃபஸ்ட்டு சீட் எங்கேருந்து ஃபார்ம் ஆகும்? ஓவியூல் வந்து ஓவரி வந்து ஃபர்டிலைஸ் ஆனால் அது சீடை ப்ரொடியூஸ் பண்ணும். ஓவியூலில் இருக்குது.
It consists of an embryo. Seedல என்ன இருக்கும்? Embryo இருக்கும். அப்புறம் தேவையான food materials which are protected by the seed coat. During favorable conditions, seeds germinate and gives rise to new seedling. Next question. Answer briefly. Fifth question. How the seeds are spread by water? Water மூலியமா எப்படி seed spread ஆகுது? அதுக்கு heading dispersal by water. Bracketல hydrocherry. Fruits which are dispersed by water have outer coats modified to enable them to float. The mesocarp, அதாவது middle layer of the coconut, is fibrous and is easily carried away by water. They reach the different places and grow into a new plant. Example, lotus and coconut. So till this you will be writing as homework for this class. So thank you. Have a great day.